ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அரிசி மாவு வச்சு பன் தோசை தான் பண்ண போறோம். இந்த பன் தோசையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பன் தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை, கொஞ்சமாக துருவின இஞ்சி, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பன் தோசைக்கு மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் ஆப்பச்சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து ஊற்றிடலாம். மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு சைடு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அரிசி மாவு வச்சு ரொம்ப டேஸ்டான பன் தோசை ரெடி பண்ணியாச்சு. இந்த பன் தோசையை கார சட்னி, தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.